தீவிரவாதியா 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 பத்திரிகையாளர் தீவிரவாதியா பத்திரிகையாளர் தீவிரவாதியா பத்திரிகையாளர் தீவிரவாதியா பத்திரிகையாளர் தீவிரவாதியா கைது செய்வியா 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 செய்தி எழுதுனா கைது செய்வியா செய்தி எழுதுனா கைது செய்வியா செய்தி எழுதுனா கைது செய்வியா செய்தி எழுதுனா கைது செய்வியா திரும்ப பெறு 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 உபா சட்டத்தை திரும்ப பெறு உபா சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு உபா சட்டத்தை திரும்ப பெறு உபா சட்டத்தை திரும்ப பெறு விடமாட்டோம் 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 விடுதலை செய்யும் வரை விடுதலை செய்யும் வரை விடமாட்டோம் 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 பத்திரிகையாளர் நாங்கள் விடமாட்டோம் பத்திரிகையாளர் விடமாட்டோம். நம்ம சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஊடகங்கள் இன்னைக்கு உண்மையை பேச தயங்குகின்றன. மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் இன்னைக்கு வெளிப்படையாக உண்மையை ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சுதந்திரம் இன்றைக்கு இல்லை. அவங்களே தானா கொடுத்துட்டாங்களா அல்லது சுதந்திரத்தை நிலைநாட்ட முடியாத நெருக்கடியில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு பெரிய தொலைக்காட்சிகள், பெரிய பத்திரிகைகள், கார்ப்பரேட் ஊடகங்கள் பேசாத ஒரு நிலையில இணைய இதழ்கள், இண்டிபெண்டா இருக்கக்கூடிய இணைய இதழ்கள் சுதந்திரமாக இன்னைக்கு செயல்படுறாங்க. அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை கூர்மையா வைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயர் மேல அந்த அட்டாக் இருக்கு, ஸ்கிரால் மேல அந்த அட்டாக் இருக்கு. இன்னைக்கு நியூஸ் கிளிக் மேல வருது. நியூஸ் கிளிக்கோட ஆசிரியர் 75ல விசால 15 மாத காலம் சிறையில் இருந்தவர், கருத்து சுதந்திரத்துக்காக போராடி. இதுல யாரையுமே ஒழிக்க முடியாது. எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்கிறதோ, கருத்து சுதந்திரத்துக்கு மீதான ஒரு அடக்குமுறைன்னு வந்தா, கருத்து சுதந்திரத்துக்காக நாங்கள் தொடர்ந்து தியாகம் செய்வோம், அதற்கான விலையை கொடுப்போம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த தியாகத்தையும் செய்கிற ஒரு துணிச்சலான பாரம்பரியம் இந்திய ஊடகத்துக்கு உண்டு. அது இன்னைக்கு அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இதுல யாரும் பின்வாங்க மாட்டாங்க. இந்த மிக கொடுமை என்னன்னா, அந்த வெப் போர்ட்டல்ல எழுதக்கூடியவங்க கான்ட்ரிபியூட்டர்ஸ், சென்னையில இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காங்க, கொச்சியில இருந்து ஒருத்தர் எழுதக்கூடியவங்களா இருக்காங்க. வாரம் ஒரு முறையோ 2 மாசத்துக்கு ஒரு முறையோ எழுதுறவங்க எல்லாம் கூட எப்போதோ எழுதியவர்கள் வீட்டுக்குலாம் அதிகாலையில போய் போலீஸ் நிக்கிறது, காவல்துறை போய் நிக்க அவங்கள தொல்லைக்குள்ளாக்குறது, அவங்கள்ட்ட இருக்கிற மொபைலை வாங்குறது, அதை சீஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு நெருக்கடி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரம். இன்னைக்கு நெருக்கடி நிலைன்னு சொல்லாம ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி காலத்தில் இந்த நெருக்கடியை தொடர்ந்து செய்கிறார்கள். இதற்கு எதிரான கிளர்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கணும். இந்த நண்பர்கள் சொன்னாங்க, இப்போ மொத்தமுமே பேங்க் வழியா வந்த லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன். இது எதுவும் கருப்பு பணம் இல்லை, யாருக்கும் தெரியாம வந்ததில்லை. மனித உரிமைக்கு போராடின அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு இதே மாதிரியான நெருக்கடியை தான் தந்தாங்க. ஸோ இந்த யார் சுதந்திர ஊடகவியலாளர்கள், முகமது ஜுபைர் இருக்கிறாருன்னா அவர் ஒரு பொய் செய்தியை அமலப்படுத்துறாருன்னா அவரை எப்படியாவது அச்சுறுத்துவது, அவரை மட்டும் அச்சுறுத்துறதில்ல, மற்றவர்களுக்கு இதன் வழியாக ஒரு சில்லிங் எஃபெக்ட் தர்றது. நீ உண்மையா பேசுனியா, நீ அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசுறியா, நீ தைரியமா பேசுவியா, உன்னை நாங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம், உனக்கு நாங்க ஜெயிலுக்கு போற நெருக்கடியை தருவோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பயந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு நோக்கமும் இதற்கு பின்னாடி இருக்கு. இதே சைனா நிறுவனங்களிடமிருந்து நிதியை வாங்கித்தான் IPL நடத்தினாங்க. கடந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ் யாருன்னா சைனீஸ் கம்பெனிஸ். எந்த கம்பெனிக்காக இவங்க பேசினாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க. விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது உரிமைக்கு நடந்த போராட்டம். அதை இந்த FIR என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அது ஒரு டெரர் ஆக்ட், ஒரு பயங்கரவாத செயல், தீவிரவாத செயல் மாதிரி விவசாயிகள் நடத்தின போராட்டத்தை சித்தரிக்கிறாங்க. அது ஒரு ஒடுக்குமுறை அப்படின்ற ஒன்று தலைக்கேறி அதன் வழியாக கருத்த சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய ஒரு பண்பு இதுல மொத்தமா வெளிப்படுது. இந்த FIR அப்படின்ற ஒண்ணு ஒருத்தர் மேல எந்த வழக்கு செய்தாலும் அந்த எந்த குற்றத்தின் கீழ் கைது செய்திருக்கிறோம், ஏன் கைது செஞ்சோம் அப்படின்னு அந்த FIR கொடுக்கிறது அந்த போலீஸோட கடமை, அவருடைய ரைட். ஆனா அதை தரமாட்டேன்றாங்க. நீதிமன்றத்துக்கு போய் என்னோட FIR கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைமை இதற்கு முன்னாடி எந்த வழக்குல இருக்கு. இது மிக மிக மோசமான முன்னுதாரணம். இதற்கு எதிரான கிளர்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கணும். இதுல நீதித்துறை நியாயமான ஒரு நீதியை வழங்கும், பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநாட்டக்கூடிய உரிமையை வழங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கணும். எந்த அடக்குமுறை வந்தாலும் அதற்கு பணியாத ஒரு பண்பை இளம் தலைமுறை இதன் வழியாக
உறுதி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கைது நடவடிக்கை நடத்துவதற்கு 2016 அப்பவே வந்து அவங்க தயாராகிட்டாங்க. 2017 தொடங்கி 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள் இன்னும் பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டு இதே UAPA சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு சித்திக் கபான் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார். அதே போல் ஆல் நியூஸ் அப்படின்ற ஒரு இணையத்தை ஒரு செய்தி ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜுபைர் கைது செய்யப்பட்டார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளும். ஆகவே இது இன்னும் தொடரும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இதற்கு முன்னாடி நடைபெற்ற விஷயம், இன்னைக்கு இது நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஊடகத்தினுடைய நிறுவனரை, ஒரு ஊடகத்தினுடைய ஆசிரியரை கைது செய்ய மாட்டாங்க. அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுவாங்களா? பேருக்கு ஒரு வழக்கு போடுவாங்க. அதற்கு பிறகு அவங்க கைதெல்லாம் செய்யப்பட மாட்டாங்க. அது UAPA சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்வாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த எண்ணம்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரா இருந்தாலும் நான் கைது செய்வேன். அவர் செய்த விஷயம் என்ன? ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நியூயார்க் டைம்ஸ்ல வெளியான அந்த ஆர்டிகல், அதற்கு பிறகு வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல 2 ஆர்டிகல் வெளியாயிருக்கு. வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியாகக்கூடிய ஆர்டிகல் சொல்லக்கூடிய விஷயம் நியூயார்க் டைம்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட ஒப்பிடும் பொழுது நியூயார்க் டைம்ஸ்ல வெளியாகிறது ஒண்ணுமே கிடையாது. போற போக்குல வந்து நியூஸ் கிளிக் அந்த நிறுவனம் வந்து இந்த பணம் வாங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் வந்திருக்கு. அவங்க வந்து சீனாவுக்கு ஆதரவாக செய்தி போட்டாங்கன்னா என்ன செய்தி போட்டாங்க? அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனல்ல டெய்லி போடக்கூடிய செய்தி தான். இன்னைக்கு யாராவது ஒரு தலைவர் இல்லைன்னா ஏதோ ஒரு நாட்டில் நடைபெற்ற முக்கியமான விஷயம், அதை தொடர்பாக இன்னைக்கு அந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம அந்த செய்தியா போடுவோம். இப்போ சீனாவினுடைய புரட்சி நடந்த அந்த 70வது ஆண்டு விழா, அதை தொடர்பான ஒரு செய்தி. கியூபா புரட்சி நடந்த 70வது ஆண்டு விழா, அது தொடர்பான செய்தி. கியூபா புரட்சியை வழிநடத்திய பிடெல் காஸ்ட்ரோ தொடர்பான செய்தி, சே குவாரா தொடர்பான செய்தி, மாசேத்து தொடர்பான செய்தி. இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அந்த குறிப்பிட்ட டைம்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை சுட்டி காட்டி, இதோ பாருங்க இதுதான் சீனாவுக்கு ஆதரவான செய்தி, இவங்க வந்து 38 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, 38 கோடி ரூபாய் வாங்கி வெறும் அந்த 5 நிமிஷம் வீடியோ போடுறது 38 கோடி ரூபாய் கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் சொன்னது இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியாகக்கூடிய செய்தின்றது இந்தியாவில் இன்னைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு எப்படி வந்து மக்களிடையே மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 1,50,000 பேரை அவர்கள் எப்படி பயன்படுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கர்நாடக சட்டமன்ற தேர்தலை எப்படி பயன்படுத்தினாங்கிறத ஆதாரப்பூர்வமாக வாஷிங்டன் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, எப்படி இந்தியாவினுடைய பாதுகாப்பை, இந்திய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ராணுவமே வந்து எப்படி வந்து ஃபேக் நியூஸை வந்து அவங்க வெளியிட்டாங்க அப்படின்றது தொடர்பான செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டாங்க. பட் அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னைக்கு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நியூஸ் கிளிக் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் மனிதவளத்துறையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இது வெறும் எங்கேயோ டெல்லியில எவ்வளவு தூரத்தில் நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. நிச்சயமாக செய்தி வெளியிட்டதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுவுமே விளக்கமா இல்லை. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க அதுல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அபத்தமான விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை கைது செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் உருவாக்கு. யார் யாரெல்லாம் உள்ள சேர்க்கணும்னு தெரியாம கௌதம் பாட்டியாவுக்கும் கௌதம் நவ்லாக்காவுக்கும் வித்தியாசம் தெரியாம ஏதோ பேரை சேர்க்கணும். வழக்கறிஞர் தொழிலை விட்டு ரொம்ப நாள் முன்னாடி போன ஒருத்தரை இவர் வந்து இந்த பர்டிகுலர் நிறுவனத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணாருன்னு சொல்றாரு. ஆனா அதே நிறுவனம் பிஎம் கேர்ஸ்க்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறது. எந்த நிறுவனத்தை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்களோ அந்த நிறுவனம், அதே சீன நிறுவனம் பிஎம் கேர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். யார் பணம் கொடுக்குறா, எவ்வளவு வந்தது, அதை எப்படி செலவு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் ஆர்டிஐ மூலமாக கூட நம்மளால வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு சீன நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்கு. இப்ப அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அதைத்தான் இது போன்ற விஷயங்கள் தான் நியூஸ் கேள்வி இருக்கு. அப்போ அதனாலதான் இன்னைக்கு அந்த நிறுவனம் டார்கெட் செய்யும். அப்போ நாளைக்கு எந்த நிறுவனத்தினுடைய வாசலுக்கு காவல்துறை வரலாம். பதியப்பட்டிருக்கிற சட்டத்தை எடுத்துட்டோம்னா அது ஒரு மோசமான ஒரு சட்டம். அந்த சட்டத்துல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது பலர் இன்னைக்கு இந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 செயல்பாட்டாளர்கள் இந்த சிறையில் இருக்கிறார். உமர் காலித் சிறையில் இருக்கிறார். சித்திக் கபான் கிட்டத்தட்ட 2 வருஷம் சிறையில் இருக்கிறார். இன்னும் பலர். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சட்டத்திற்கு ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு கைது செய்யற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா நான் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத இது உணர்ச்சி இருக்கு அப்படின்றதான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த நியூஸ் கிளிக்கினுடைய நிறுவனங்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய வகையில நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். மாற்றுத்திறனான ஊடகவியலாளர் சட்டம் அதற்கு உறுதுணையாக. நன்றி. சமீப காலங்களில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் நம்முடைய வேலையை தடுக்கிறது. நாம எல்லாம் இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா உள்ளபடியே பொதுவான பிரச்சனைகளுக்காக பெரும்பாலும் போராடக்கூடிய ஒரு கலா
கலாச்சாரம் இங்க இந்தியாவில் இல்லை. பத்திரிகையாளர்கள் வந்து அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய கடமைகளை செய்ய தடுக்கின்ற பொழுதும் வழக்குகள், சிறை என்று பல்வேறு வகையில் நம்மை மிரட்டுகின்ற நிலையில் நாம் எல்லாம் ஒன்று கூடி நம்முடைய சகோதரர்களுக்காக, நமக்காக நாம் இங்க நின்றுட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு நியூஸ் கிளிக்காகவோ இல்லை வேற ஒரு இணையதளத்துக்காகவோ வேற ஊடகத்துக்காகனா அது தவறான செய்தி. நம்முடைய பணிகளை நாம் காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய உரிமையை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கோம். இன்றைக்கு நியூஸ் கிளிக் என்ற இணையதளம் அவர்களால் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. அது வெறும் நியூஸ் கிளிக்குக்கான குறி அல்ல. இன்றைக்கு சிறைப்பட்டிருப்பதோ, வழக்குகளை சந்திப்பதோ, இன்றைக்கு நெருக்கடியை சந்திப்பதோ ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அல்ல என்பதை தயவு செய்து இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு யார் மீது எந்த காரணத்தையும் வெளிப்படையா சொல்லாம, எந்த விதமான மிக கடுமையாக பிணையில் வர முடியாத பிரிவுகளில் வழக்குகளை பதிந்து கைது செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு காலகட்டத்தை, ஏன்னா 75 எமர்ஜென்சி நம்ம பலருக்கு தெரியாது. ஏன்னா 75ல பிறக்காத பலவர் இன்னைக்கு ஊடகத்துறையில பல்வேறு நிலைகளில் இருக்க பொழுது அதுவே வந்து மிக மோசமானது என்று பல காலத்தில் சொல்லப்பட்ட நிலையில் நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருப்பதை எல்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி இதை வந்து வரலாறு மாற்ற போறோம்னு தெரியல. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வெறுப்புகளை, நம்முடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விட்டு நியாயத்தின் பக்கம், நம்முடைய ஊடக சுதந்திரத்தின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டியது என்பது மிக முக்கியம். அதற்கு முன்னோட்டமாக தமிழகத்தில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியுள்ளது. இது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தோடு இந்த பிரச்சனையை நாம் அணுகுவது என்பது நிற்கப் போவதில்லை. தொடர்ந்து பல்வேறு தளங்களில் நாம் நிச்சயமாக இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த விஷயத்தில் ஒன்றிணைய வேண்டும். மத்திய அரசாங்கம் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை ஆணவ போக்கில் யாரும் நம்மை கேள்வி கேட்க முடியாது என்ற நிலையில் தொடர்ந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். நியூஸ் கிளிக் விஷயத்தில் மிக தெளிவான வெள்ளை அறிக்கை ஒன்றையும் அவர்கள் மக்களிடம் வெளியிட வேண்டும். வழக்குகள் திரும்ப பெற வேண்டும். சிறைப்பட்டவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் இந்த இடத்தில் நம்முடைய ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நம்முடைய ஒற்றுமை தொடரட்டும். Right to call yourself a democracy. If you must say democracy in one breath, you must be able to say a free and freewheeling media, a free press in the next breath. Otherwise, that democracy is a sham. Elections do not make a democracy. Hitler was elected to power. Mussolini was elected to power. Fascists across the world are elected to power. Elections, holding and conducting and winning elections does not constitute a democracy. We know around us there are so-called democracies, qualified democracies, military democracy, benign democracy, guided democracy. And we thought for a long time that we were different from them. Now, we are not only as bad as them, we are worse than some of them. Many of our neighbors rate far better than us in the World Press Freedom Index. We are 160 out of 180 countries. We are in the company of autocracies, banana republics, which have no democracy in the true sense of the term. This government, BJP, which has, and it's the legacy of the Jansan, they rode to power on the pillion of the Jai Prakash movement. They were riding pillion on that movement. And they were all along pretending to be champions of free speech, citing the emergency as the biggest disaster that has befallen India. And we believed that. We had differences of opinion on their ideology, but we thought the free press is something that they will not tamper with, because that was the focus, that was the platform, that was the difference that they prided themselves on. And now we have seen step by step, we not only have a Prime Minister who refuses to recognize the press, he has not given a press conference as Prime Minister, he goes after the press, he meaning his government, his home ministry, goes after the press with a vengeance. The press in India today is hunted. We are hunted day in and day out. Journalists are not allowed to do their jobs. They have to look over their shoulders. They have to worry about what they write. This example of, if you read the FIR filed in the news click case against Prabir Gupta and the others, it is laughable. Not only have they cited, I don't think they cited, I don't know if they meant Gautam Bhatia or Gautam Navlaka. I don't even know if they know the difference. It is laughable.
the kind of the charges that they have made in that FIR. How can a government, how can a democracy even countenance something like this? And therefore, journalism now must recognize that if we value not just journalists, citizens of this country, the people at large, because we call ourselves the fourth pillar of democracy, and we pride ourselves as being the fourth pillar of democracy. We may have differences among ourselves in the press itself. I hope this is an eye-opener for that section of the press, for that small section. I'd like to think it's not the most important, but significant section of the press, which has been giving goodwill to this government, which has been thinking, which has been promoting this government, in spite of all the demonstrations, all the manifest realities of the way they have behaved with the press. This is the last straw. We have to be prepared to fight, because unless we do that, we are making a sham of our democracy. We are making a sham of the Constitution. We are making a sham of the fundamental rights chapter of the Constitution, of Articles 19(1)(a) and G, which speak about freedom of speech and expression, freedom of assembly, freedom to practice any profession. Under the name of reasonable restrictions, that Article 19(1), using that clause, that qualification, they are actually using a draconian law like the UAPA. They cite this, that the Constitution talks about reasonable restrictions. You cannot use a qualification to undo a clause. கண்டிக்கின்றோம்